வெல்கம் டு தீனு கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் பகாரா ரைஸ். ஆந்திராவில் ஹைதராபாத் பிரியாணி எவ்வளவோ ஃபேமஸோ அதுபோல் இந்த பகாரா ரைஸும் ரொம்ப ஃபேமஸுங்க. இது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர், அதுபோல் ரொம்ப ரிச்சான டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ். நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி ரைஸ், அதுபோல் லெமன் ரைஸ், இப்படி வெரைட்டியான ரைஸ் எல்லாம் செய்து சாப்பிட்டு இருப்பீங்க இல்லையா? ஒரு சிலருக்கு வெரைட்டி ரைஸ்னாலே பிடிக்காது. அப்படின்னா ஒரு தடவை இந்த பகாரா ரைஸ் செய்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மட்டன் சிக்கன் கிரேவியோடையும் வெஜிடபிள் குருமையோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பகாரா ரைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைக் செய்ய மறந்துடாதீங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பகாரா ரைஸ் பண்ணுறதுக்கு நான் 1.5 கப்பு பச்சரிசி நல்லா கழுகி 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். இந்த பகாரா ரைஸ் பண்ணுறதுக்கு புதினா ரொம்ப முக்கியம். புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாயும் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சிங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் 4 பட்டை, 4 ஸ்டார் பூ, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 ஜாதி பத்ரி, 2 பிரியாணி இலையும் எடுத்து வச்சுக்கிங்க. இந்த பகாரா ரைஸு குக்கரில் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் குக்கர் நல்லா சூடானதும் 4 டீஸ்பூன் ஆயிலும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அதை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த மசாலா பொருட்களை நெய்யில் வதக்கும் போதே ஒரு தனி வாசனை வரும் பாருங்க. அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிப்பாங்க ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னு. அந்தளவுக்கு இதோட வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயமும் பச்சை மிளகும் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலரு நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை வதக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. இதில் புதினா இலை போட்டு வதக்கும் போதே வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதனால தான் இந்த பகாரா ரைஸ் ரொம்ப ஃபேமஸ். புதினா நல்லா வதங்கினதும் தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போது 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம 1.5 கப்பு அரிசி எடுத்தோம் இல்லையா, அதனால் அதே மெஷர் கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் எந்த மெஷர் கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. தண்ணி அதிகமானால் ரைஸு குழஞ்சி போயிடும். தண்ணி கம்மியானால் ரைஸு வேகாமல் போயிடும். அதனால் இந்த தண்ணியோட அளவு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போது தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சுங்க. மூடி வச்சு கரெக்டாக 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுருங்க. பாருங்கள், இப்போ 3 விசில் வந்துச்சு. இப்போ ப்ரெஷர் போனதும் நம்ம திறந்து பார்த்துக்கலாம். மணமணக்கும் பகாரா ரைஸ் ரெடி. இந்த பகாரா ரைஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பகாரா ரைஸ் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. பகாரா ரைஸு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, வெஜிடபிள் குருமா, மீல் மேக்கர் கிரேவியோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்னைக்கு மீல் மேக்கர் கிரேவியோட சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். மறக்காமல் ஒரு லைக் போட்டுங்க. அடுத்த அசத்தல் ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.